தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இப்போ சமீப காலமாக அதிகப்படியான மக்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு மகிழ் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. இந்த பெயர் வெளிப்படுத்துற விஷயம்னா என்ன? அவங்க எப்படி இருப்பாங்க? அதாவதுங்க ஒரு பேரை, இறைவனுடைய நாமத்தை அப்படியே அழைக்க கூடாதுன்னு ஒரு இருக்கு. சாமி பேரை அப்படியே வைக்க கூடாது. பொதுவாக நீங்க சிவனுடைய பேர் வச்சா சூரியன் அடி வாங்கிச்சுன்னு அர்த்தம். சூரியன் பவரா இருக்கும்போது சிவனுடைய நாமங்கள் வரும். நல்ல பவர்ஃபுல்லான ஆளா இருப்பாங்க, நிறைய டாமினண்டான ஒரு கேரக்டர் எடுத்துக்குவாங்க, தந்தையுடைய அன்பு குறையுமே தவிர. ஆனா சரி, இப்போ நிறைய பேருடைய பெயர்கள்ல ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பெண்களினுடைய பெயர் எடுத்துக்கிட்டோம்னா ராணி அப்படிங்கிற பெயர் இருக்கும். இந்த பெயருக்கான பலன்கள், அதான் ராஜாங்கிறது கொஞ்சம் அரசால் கொஞ்சம் தொந்தரவு அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமே தவிர, இந்த ராணி அப்படிங்கிற பேர், தேவி அப்படிங்கிற பேர்லாம் வந்து வயிறு பிரச்சனை, மனப்பிரச்சனை. ஏன்னா சந்திரன் பவர் வந்து இந்த பேர்கள் வரும். அப்போ இந்த மாதிரி மனம், வயிறு, வீசிங், கண் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறது, அவங்களுடைய ஜாதகம், அது எல்லாத்தையுமே கடந்து நான் சாமியை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு சாமி பேரை நான் என் பிள்ளைக்கு வச்சுட்டேன். இது வந்து கோலோ கிரகமோ எதுவுமே எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. பிச்சை எடுத்து அதை வந்து கோயிலுக்கு போடுறது, அது குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறமா அந்த பிள்ளைக்கு பேர் பிச்சைன்னு பேர் வைப்போம்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அப்போ எங்கள் ஊர்களில் இந்த திண்டுக்கல் மதுரை பக்கமும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் குழந்தையா இருக்கும்போது வந்துருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த பேர்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி யாரும் இல்லை. இப்போ என் பேரும் கூட கிடையாது. அப்படின்னு தான் நான் அந்த பேரை வச்சு போயிடுவேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். நேரில் வணக்கம். சார், இப்போ நம்ம நாமநாடி குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். இப்போ நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைகளுக்கு வைக்கிற பெயர் அப்படிங்கிறது வந்து அந்த இஷ் இதில் முடிகிற மாதிரியான பெயர்களாக இருக்குது. வடமொழி எழுத்துக்களும் இருக்குது. நீங்கள் முன்னாடி நாங்கள் கேட்டிருந்தப்பவே வந்து அது மொழிகளில் வந்து பிரச்சனை கிடையாது, எந்த பெயரை நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ சமீப காலமாக அதிகப்படியான மக்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு மகிழ் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. பெயரில் எப்படி அந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு மகிழ்னு தொடங்குற மாதிரி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுக்கும்போது மகிழ், இனியால் அப்படின்னு வைக்கிறாங்க. இது வந்து சந்தோஷம் பேர் வச்சிருந்ததுனுடைய இப்போ இன்னொரு மீனிங் தானே. சந்தோஷம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மி. மகிழ்ச்சி, ஆனந்தன், ஆனந்தின்ற பேர்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ என்னன்னா, இது மகிழ் அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு அதுவுமே வடமொழியிலேருந்து தான் வருது. இன்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. மகிழ் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து தான் திருப்பியும் வருது. ஓகேங்களா. அப்போ பொதுவாக நீங்கள் வந்து வடமொழியை தவிர்த்துட்டு, ஆனால் மகிழ், இனியால், இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள், அதுக்கப்புறமா வந்து பியூர் தமிழாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி கொண்டு வந்தாலும் மீனிங் தான் கிரகங்களை குறிக்குது, கிரகங்கள் தான் வாழ்க்கை குறிக்குதுன்ற அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர, நான் நேற்று கூட ஏதோ இடத்துல சொன்னேன், இந்த தொல்காப்பியம், மணிமேகலை இதில் வரக்கூடியது, அதுக்கப்புறம் காவியங்களில் வரக்கூடிய தலைவர்களுடைய பெயர்கள், ராணிகளுடைய பெயர்களை பெண்களுக்கோ பசங்களுக்கோ வைங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே காலங்கடந்து நம்மள்ட்ட இப்போ வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பேரில் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்குது. அது தப்போ ரைட்டோ வைங்க, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் பார்த்துட்டு வைங்க. அங்கே கேரக்டர் டுபாக் ஒரு கேரக்டராக அந்த கேரக்டரை வச்சு விட்றாதீங்க, அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னேன். எனவே இந்த பேர்களை ட்ரெண்டிங்காக வைக்கிறது, இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் இது இருக்கும், அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு இங்கிலீஷ் ட்ரெண்டிங் வந்துடும். சரிங்களா. இப்போ மொழிகள் அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து மதங்கள், இப்போ நம்ம ஊரில் மதங்கள் கடந்த பேர் இருக்கு இல்லையா. நிறைய பேர் வந்து தமிழை தவிர நான் எதுவும் பேரும் வைக்க மாட்டேன்னு சொல்லுவார். அவர் ஆனால் வேற்று மதத்துக்காரர், வேற ஊரினுடைய மதத்தினுடைய பேஸ்லேருந்து இருப்பார். அப்போ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. பேர் அப்படிங்கிறது புரியணும், அழகாக இருக்கணும், அதே போல் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை தான் குறிக்கும். எந்த கிரகத்து பேர் வச்சாலும் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி இந்த மகிழ், இனியால், ஆனந்தி, சந்தோஷ், இன்னும் நிறைய இருக்குது. இன்பால் அப்படின்னு பேர் இருக்குது. அன்பிற்கினியால், இனியால் அப்படின்ற நிறைய பேர்கள் வச்சிருக்கிறாங்க. இது ஆரம்பத்துலேருந்து இருக்குது, இப்போ வச்சது இல்லைங்க. இது எந்த கிரகத்தினுடைய? மகிழ் அப்படிங்கிறது வந்து சூரியன் சனியினுடைய பேர். ஓகேங்களா. மகிழ், ஆனந்தம், சந்தோஷம், அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்து. சத்தியம், நித்தியம், ஆனந்தம், இந்த மாதிரி உணர்வுனா ஒரு எக்ஸ்ட்ரீம் உணர்வு. இது வந்து ஒரு சின்ன உணர்வாக இல்லாமல் ஒரு பெரிய உணர்வு, ஒரு அந்த உணர்வை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சூரியன் சனியினுடைய காம்பினேஷன் வருது. சில நேரத்தில் சந்திரனுடைய தன்மையும் வரும். இப்போ மகிழ்மதின்றது நீங்கள் இப்போ ஆரம்பத்துலேயே அந்த காலத்திலே பாகுபலி படத்துலேயே வருதில்ல மகிழ்மதின்னு. அப்போ ஆரம்பத்துலேருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து மகிழ்மதின்னு பேர் வச்சுக்கிறாங்க தன்னுடைய பொண்ணுக்கு. அப்போ அது மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். சரிங்களா. கண்டிப்பாக சார். நிறைய இடங்கள் வந்து சிவகுமார்,
இந்த மாதிரி சிவ அப்படின்னு வர்ற பெயர்கள் இருக்குல்ல சார், இந்த பெயர் வெளிப்படுத்துற விஷயம்னா என்ன? அது அவங்க என்னன்னா, எப்படி அது இருப்பாங்க என்ன அவங்க வாயில? அதாவதுங்க ஒரு ஒரு பேரை இறைவனுடைய நாமத்தை அப்படியே அழைக்கக்கூடாதுன்னு ஒரு இருக்கு. சாமி பேரை அப்படியே வைக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் வந்து முகமதியத்துலேயும் வந்து அப்துல்ன்ற பேர்லாம், அப்துல்னா அடிமைன்னு அர்த்தம். அப்துல்ன்ற பேரை சேர்த்து சேர்த்து எல்லாத்துக்கும் அப்துல் ரஹ்மான், அப்துல் கலாம், இது மாதிரி கலாம் எந்த இதோடய சேர்த்து அப்துல்லை சேர்க்கறது காரணம் அடிமை. இப்போ நம்ம இப்போ ஒருவேளை ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா, ஹிந்துஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமாரன் குமார்னு வைக்கிறாங்க. அப்போ என்னென்னா சிவகுமாரன்னா சிவனுடைய குழந்தை. அப்போ முருகனுக்கு மட்டும் அப்படியே டேரெக்டாக வைப்பாங்க. முருகனுக்கும் டேரெக்டாக வைக்கக்கூடாது, அவருக்கும் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அப்போ அது மாதிரி முருகதாசன் வைப்பாங்க, சரிங்களா? முருகதாசன் பேர் வைக்கிறாங்க. அப்போ என்னென்னா இறைவனுடைய தாசன், இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய நாமம்னு வைக்கிறாங்க. இது பொதுவாக நீங்கள் சிவனுடைய பேர் வச்சா சூரியன் அடி வாங்கிச்சுன்னு அர்த்தம். சூரியன் பவராக இருக்கும்போது சிவனுடைய நாமங்கள் வரும். நல்ல பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க, நிறைய டாமினண்ட்டான ஒரு கேரக்டர் எடுத்துக்குவாங்க, தந்தையுடைய அன்பு குறையுமே தவிர. ஆனால் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஆளுமைக்கு போகலாம், அரசு பதவிகளுக்கு போகலாம், சொந்த தொழில் பண்ணலாம், சூரியன் பவரான வேலையெல்லாம் செய்யலாம். ஆனால் குழந்தை பிறக்கிறது, அப்பாவுடைய அன்பு குறையிறது இதெல்லாம் இருக்கும். அப்போ அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அது பொதுவாக வந்து சிவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இவங்க வச்சுக்க வேண்டியதான். அப்போ அது மாதிரி இந்த சிவான்ற பேர் வச்சுருக்கிறவங்களுக்கு, சங்கரன் பேர் வச்சுருக்கவங்களுக்கு, பாஸ்கர்னு பேர் வச்சுருக்கவங்களுக்கு, இவங்கெல்லாம் கொஞ்சம் குழந்தை பிறகுதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா பார்க்குறோம் நம்ம. அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் உதவாமல் போயிடுறதையும் பார்க்குறோம். கண்டிப்பாக சார். சரி, இப்போ நிறைய பேருடைய பெயர்களில் ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பெண்களினுடைய பெயர் எடுத்துக்கிட்டோம்னா ராணி அப்படிங்கிற பெயர் இருக்கும். இந்த பெயருக்கான பலன்கள், அதான் ராஜாங்கிறது சூரியன் தான். நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி சூரியன் தான். எதில் போய் நீங்கள் யுவராஜா, சங்கர் ராஜா, இந்த மாதிரி எந்த பேர் வச்சாலும் சரிங்க, சரிங்களா? விஜயராஜா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேர், எல்லா பேரோடையும் என்ன செய்வாங்க, சின்ன ராஜா, அது மாதிரி எல்லா பேரோடையும் சேர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கெல்லாம் ராஜான்னு பேர் வைக்கிறாங்களோ அவங்களாம் அரசியலுக்குள்ளேயோ அல்லது ஆளுமைக்குள்ளேயோ அல்லது சொந்த தொழிலுக்குள்ளேயோ எப்படினாலும் போயிடுவாங்க. ஆனால் அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் பல்லு பிரச்சனை, தலை பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை இதெல்லாம் அனுபவிப்பாங்க. கொஞ்சம் அரசால் கொஞ்சம் தொந்தரவு அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமே தவிர, இந்த ராணி அப்படிங்கிற பேர், தேவி அப்படிங்கிற பேர்லாம் வந்து வயிறு பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏன்னா சந்திரன் பவர் வந்து இந்த பேர்கள் வரும். அப்போ இந்த மாதிரி மனம், வயிறு, வீசிங், கண் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்குறது, எப்பயுமே குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண்ணே ஆட்சி செய்வது, இந்த மீனாட்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே அவங்க சந்திரன் யாருக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பாரத், மனோஜ், மனதனுடைய பேர், அப்புறம் நதிகளினுடைய பேர், அப்புறம் ராணி, தேவி, இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து சந்திரனுடைய பேர்கள். இது வைக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்கிறது, பெண்கள் வந்து பவர் எடுக்கிறது, ஆண்களுக்கு பவர் குறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சார். சரி, இப்போ நிறைய குடும்பங்களில் வந்து குழந்தைங்களை வந்து சாமிக்காக வேண்டிக்கிறாங்க. சாமிக்காக வேண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து குழந்தை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியுடைய பெயரையே வந்து குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. பேர் விடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார், இது வந்து அவங்களுடைய ஜாதகம் அது எல்லாத்தையுமே கடந்து நான் சாமியை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு சாமி பேரை நான் என் பிள்ளைக்கு வச்சுட்டேன், இது வந்து கோளோ கிரகமோ எதுவுமே எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, இதை வந்து நீங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்க? இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறது, இப்போ எனக்கு வச்ச பேருமே நான் ஜாதக ரீதியாக வைங்கன்னு சொல்லலை, வச்சுருப்பாங்கன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது ஜாதகம் தான் வைக்க வச்சுருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை, இல்லைனா இந்த பேர் வச்சதுனால கெட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லலை. இந்த பேர் இருக்கும்போது இந்த வாழ்க்கை இவருக்கு நடக்கும், அல்லது இந்த ஜாதகம் இருக்கும்போது இவருக்கு இந்த பேர் தான் வரும், இயற்கையாகவே வரும். நம்ம வச்சோன்னு நினச்சிக்குவோம். இப்போ நிறைய பேர் என்ன, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்ம தான் பெற்றோன்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ இல்லாதவன் என்ன செய்யறது இல்லைங்களா? அப்போ இயற்கையாகவே அது இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் பிறந்து இந்த பேர் வச்சிருக்குன்றதை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இது அவங்க வச்சதுனால நடக்கல ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கடவுள் பேரில் வச்ச பேர்களை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸாக தானே வச்சுக்கிறீங்க. நானும் இப்போ என் பேரையாச்சும் காரணம்லாம் வச்சு விட்ருக்காங்க. ஒருவேளை நான் வந்து தவம் இருந்து பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இன்னும் நிறைய பேர்களை பற்றி நிறைய முன்காலத்தில் நிறைய இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாரு. ஆம்பளைகளில் யாராச்சும் மூக்கு குத்தி இருந்தாலோ இல்லைன்னா காது குத்தி இருந்தாலோ அவங்க பேரில் பிச்சைன்னு ஒரு பேர் சேர்ந்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதை நீ தைரியமாகவே கூப்பிடலாம். மூக்கு குத்திருப்பாங்க சில ஆம்பளைங்க, சரிங்களா? அல்லதுனா ஒரு காது குத்திருப்பாங்க. இது மாதிரி பேர்கள் வந்து என்னென்னா சின்ன வயசில் குழந்தை இல்லாத பிச்சை எடுத்து குழந்தை ஒத்துக்குவாங்களாம். பிச்சை எடுத்து அதை வந்து கோயிலுக்கு போடுறது, அது குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறமா அந்த பிள்ளைக்கு பேர் பிச்சைன்னு பேர் வைப்போம்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அப்போ எங்கள் ஊர்களில் இந்த திண்டுக்கல் மதுரை பக்கமும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் குழந்தையா இருக்கும்போது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்க்கல, அது மாதிரி கேள்விப்படலை, சரிங்களா? அப்போ ஆனால் இப்போயுமே வந்து மடிப்பிச்சை எடுக்கிறாங்கல்ல, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், இந்த இடங்கள்லாம் இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குது. அப்படி எடுத்து அதை வந்து ஒரு பொங்கல் வச்சு அது மாதிரி செய்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு வந்து பிச்சைன்னு பேர் வைப்பாங்க, சரிங்களா? அப்படி ஒரு அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருந்திருக்குது. இப்போ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்லை. யார் போய் பிச்சை எடுக்க போகிறாங்க? பிச்சை எடுத்தாலும் பிச்சைன்னு பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு பண்பாடுகளுக்குள்ள ஒவ்வொரு நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது கிரகங்கள் ரீதியாக தான் வருதுன்றதான் என்னுடைய லாஜிக்கே தவிர நீங்கள் மாறி வச்சாலும் வாழ்க்கையெல்லாம் மாறி வைக்கவும் முடியாது அவங்களால. நீங்கள் எப்படி வச்சாலும் அந்த பேர் வந்துடும். நிறைய பேருக்கு 2 பேர் இருக்கும்.
நீங்கள் ஒரு பேர் வச்சு விடுவீங்க, அவன் வேற பேரால் கூப்பிடப்படுவான். 2 கிரகங்களுடைய பண்புகளும் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, பேர் என்பது பியூரா இயற்கையாகவே உங்களுக்கு வரதுதானே தவிர, நம்ம வைக்கிறோம் நம்ம நினச்சிக்க வேண்டியதானே தவிர அப்படி எதுவும் இல்லை. சார் நம்ம நிறைய பேரை பற்றி பார்த்துருக்கோம், நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பேருக்கு வயிறு பிரச்சனை வரும், இந்த பேருக்கு கடன் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பேரில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க? அப்படி யாரும் இல்லை. இப்போ என் பேரும் கூட கிடையாது. அப்படின்னு தான் நான் அந்த பேரை வச்சு போயிடுவேன். நான் சொல்கிறதுங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது தான் பிறந்திருக்கோம்னு சொல்லி லாஜிக் சொல்லுது. அது உண்மையாக பொய்யாங்கிறத பற்றி இப்போ விவாதம் பண்ணுற அளவுக்கு எனக்கும் அறிவு கிடையாது, யாருக்கும் அறிவு கிடையாது. ஆனால் என்ன சொல்லுது, எல்லா மதங்களும் நம்ம எல்லாத்தையும் மார்க்கங்களை தான் நம்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சுய புத்தி கிடையாது. அப்படி சுய புத்தியாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கணும். நம்மளுக்கு ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நிறைய பேர் இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க, நம்ம சொல்கிறது அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லாமல் அவங்க நிறைய தத்துவங்களும் சொல்லிக்கிறாங்கிறப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க, புரிஞ்சுருப்பாங்க. இல்லைனா அவங்க இந்த டிசைனை சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குன்ற அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கைக்குள்ளே ஏதோ ஒரு தேவையை அல்லது ஏதோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம இங்கே எத்தனிக்கப்பட்டிருக்கோம், இல்லைனா பணிக்கப்பட்டிருக்கோம். அப்படிங்கும் பொழுது வேலையை நான் செய்ய வேண்டும், நான் இதே சிந்தனையில் இருக்கணும். இப்போ நான் கண்ணை மூடி ஒரு 3 தடவை மூச்சு எழுத்து விடுங்கன்னு சொன்னோன்னா, கண்ணை மூடி உட்காந்தாச்சு, உங்கள் உடம்புல என்ன ஆர்கன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? ஒன்றுமே ஃபீல் பண்ண மாட்டேங்க. கண்ணை மூடி உட்காந்தாச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்களாக கவனிச்சா தான் உண்டு மூச்சே தவிர அதையும் நீங்கள் கவனிக்க தேவையில்லை. அப்போ ரமண மகரிஷி வந்து ஒரு சொற்பொழிவில் நான் இதை சமீபத்தில் கேட்டேன். அது எனக்கு நல்லா இன்னும் புரிய வைக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகலை. அப்போ அது என்னத்தை உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னா, வயிறை உணர்த்தும். வயிறு பாரமாக இருக்குது, வயிறு கடப்படாங்குது, வயிறு இந்த பக்கமாக பெயினாக இருக்குது, வயிறு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு வயிறு இருப்பது உணர்ந்தால் அந்த வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு சரியான ப்ராசஸ் நடக்கலைன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ உங்களுக்கு அதை ஒரு ஜீரணம் சரியாயிருச்சு, வயிறு தன்னுடைய வேலை சரியாக செஞ்சுன்னா வயிறு இருப்பதை நீங்கள் உணர்வதில்லை. கண்டிப்பாக. அப்போ மனம் இருப்பதை எப்போது உணர்கிறீர்கள் அப்படின்னா, மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அஜீரணமாக இருக்குது, உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, ஏதோ. அப்போ மனம் இருப்பதை நீங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏதோ அஜீரணம் இருக்கிறது மனதுக்குள்ளேன்னு சொல்கிறார் அவர். அப்போ உங்களுக்குள்ளே வந்ததெல்லாம் அப்படியே போயிடுச்சு, எந்த சிந்தனையும் வருது அப்படியே போயிடுச்சு, நீங்கள் அதோட அடாப்ட் ஆகலை, அதை நீங்கள் தேக்கி வச்சுக்கல, அடக்கி வச்சுக்கல, இல்லைனா உங்களுடைய ஆசையாக நீங்கள் அதை பாவிச்சு வச்சுக்கல அப்படின்னா மனம் இருப்பது உங்களுக்கு புரியாது. நீங்கள் எப்போ வயிறு இருப்பதை உணர்றீங்கன்னா வயிறு உள்ள சேமிக்க ஆரம்பிச்சு ஒரு பக்கமாக ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சா பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நமது வாழ்க்கையில் நாம் எதையாச்சும் உணர வேண்டும் என்றால் அதில் சிக்கல் இருக்க வேண்டும். சரிதான் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் இதுக்காக தான் பிறந்திருக்கோன்றப்ப அதை நம்ம உணரத்தானே செய்வோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்தம் 7ஆக பிரிச்சுக்கலாம் ஒரு வாழ்க்கையை. அப்போ உறவு, திருமண உறவு, எல்லா உறவுகளும், அப்புறம் அம்மா அப்பா, செல்வம், பொருளாதாரம், உடல் நலம், இது மாதிரி ஒரு 7-8 பிரிச்சுக்கிட்டோம்னா இதில் எதெல்லாம் எனது சிக்கலாக போகிறது, எதை பற்றி நான் சிந்தித்து கொண்டே இருக்க போகிறேன் வாழ்க்கையில் என்றதான் சப்ஜெக்ட். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் நான் சிந்திக்க போகிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக என் பொண்டாட்டியை பற்றி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, என்னுடைய செல்வத்தை பற்றியே நான் யோசிக்கணும். அப்படின்னா என்ன ஆகும், நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்குன்னா அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு விஷயம் என் கண்ணுக்கு முன்னாலே தோணிருக்குன்னா அதில் ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். என் வயிறு வந்து சாதாரணமாக தான் தோணாது, வயிறுக்குள்ள பிரச்சனைங்கிறப்ப என் கண் முன்னால் வந்துகிட்டே இருக்குன்ற போது என்னுடைய இனிமேல் சுக்கரனுடைய வாழ்க்கை தான் என்னுடைய கண் முன்னால் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சுக்கரனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு ஸ்கெட்ச் போட்டு நம்மளை எங்கே போனாலும் வடிவேலுக்கு இந்த பக்கம் போகிற மாதிரி கேப்பு விடாமல் அடித்த மாதிரி சுக்கரன் தான் அடிக்க போகுது. அப்போ எனக்கு பேரும் சுக்கரனில் தான் வரும். அப்போ என் பேரை நான் சுக்கரன்னு பேர் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி திட்டக்கூடாதுன்னா எப்படி? அப்போ உனக்கு இந்த வாழ்க்கை தான் பிரச்சனைன்னு ஆகி போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கை தான் எப்படி பார்த்தாலும் இந்த வாழ்க்கைக்குள்ளே தான் பிரச்சனை, ஏவோ பியோ சியோ, மொத்தத்துக்கு வாழ்க்கையை என்ன பண்ணி சொல்றாங்க, இறைவன்ட்ட சரணாகதி கொடுத்துட்டு உனக்குன்னு எதுவும் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டேன்னா உனக்கு சிக்கலே கிடையாது. அப்போ உன்னுடைய சிக்கலே வந்து உன்னுடைய பந்தத்துல தான் ஆரம்பிக்குது. அந்த உன்னுடைய பந்தம் எதுங்கிறத கிரகங்கள் சொல்லுது. அப்போ நான் எதில் பந்தப்பட்டு இருப்பேன், அப்போ எதில் பந்தப்பட்டு இருப்பேன், அப்போ என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னா அதுவும் அதே சுக்கரன் தான். அப்போ யாருக்கெல்லாம் சுக்கரன் பேர் வச்சிருக்கானோ அவன் காசு சம்பந்தமான வேலை பார்ப்பான், யாரெல்லாம் சுக்கரன் பேர் வச்சிருக்கானோ அவன் காசு சம்பந்தமான பிரச்சனை இருப்பான், யாரெல்லாம் சுக்கரன் பேர் வச்சிருக்கானோ யாரெல்லாம் அவனுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். அப்போ அவனுடைய பிரச்சனையா அவனுடைய பேர் சொல்லுதே தவிர, இப்போ நான் ஒருத்தனுக்கு பிரச்சனை இல்லாமல் என்ன இருக்கணும், பேரே இல்லாம இருக்கணும். அப்ப அவர் யாருன்னா அவருக்கு பேர் வைக்கல என்ன அப்படின்ற மாதிரி இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளை ஜாதகம் வெளிப்படுத்துகிறது. அப்ப எனக்கு ஓசோவும் சரி ஜேகே என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னால் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது, அப்படி பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அந்த பற்றையை நீக்கி விடுங்கிறாங்க. அப்போ கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், கல்யாணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தனுக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேணும்னா அவன் பிஸ்னஸ் இல்லாமையோ காசை பற்றி சிந்தனை இல்லாமையோ கையில் கிடைச்சதை வாங்கி திங்கிற ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ஏதாச்சும் ஒரு மேலே ஆசைப்பட்டானா பிரச்சனை மாட்டினான். அது மாதிரி ஒரு கிரகம் பவர் ஆனால் அந்த பேர் அவனுக்கு வரும், அந்த பேர் வந்தால் அவனுடைய பிரச்சனை வரும். அதுதான் ஜாதகத்தை வச்சுன்னு சொல்கிறோம். எனவே ஜாதகத்தில் சந்தோஷம் இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை, ஓகேங்களா? நம்மளுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் ஜாதகத்தினுடைய வேலையை தவிர நன்மைங்கிறது அதை ஒட்டி வரக்கூடிய பெனிஃபிட் தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. சார், நாம நாடி சார்ந்து, பெயர்கள் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது, பிரச்சனை இல்லாமல் யாரால இருக்கவும் முடியாது.
அது இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நாம நாடி குறித்து எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.